ஐயா கும்பராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. கும்பராசிக்காரருக்கு சார் இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் அதாவது 2-11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் குரு உச்சமா வராது. அதாவது இவரு பண வகையில என்ன போய் முடக்கடி லாக் ஆயிக்கிற மாதிரி இந்த அமைப்பு இந்த வருஷத்துல அமைப்பு இருக்குது. ஆனா தொழில் வகையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா லாக் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷம் குரு பயிற்சி ஏற்படுத்த விடுங்க சார். குடும்ப உறுப்பினர்களால கடன் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் உண்டு. பணம் சம்பந்தமான சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்களால ஏற்படுங்க ஐயா, அது கொஞ்சம் கவனமா இருந்தது. அந்த வகையில பிரச்சனை. அதே சமயத்துல கும்பராசிக்கார வருஷம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளி தேச பயணங்கள் போறதுக்கான அமைப்புகள் இருக்கும் சார். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது 2க்கும் 11 கூடிய 12ஆம் வீட்டை பாக்குறதுனால வெளியூர் பயணம் சிறப்பா இருக்கு சார். வெளியூர் பயணம் சிறப்பா இருக்கிறதுனால சுப விரயம் ஆகும். அப்ப நீங்க சொன்னது கடன் லாக் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு. அப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். தொழிலாகும் பிசினஸ் ஆகும் புது முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு புது முயற்சி ஒரு கடன் அளவோட வாங்கணும். தன் தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கி தொழில் செய்யறது சிறப்புங்க ஐயா. தகுதிக்கு மீறி கடன் வாங்கினா பெரிய சிக்கல்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை கொடுத்துரும். மிகவும் கவனமா இருந்தது. பொதுவா கும்பராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் பொருளாதாரத்துல கவனமா இருக்கு. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா சுப பிரார்த்தனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு, திருமணமோ இல்ல குழந்தை பாக்கியமோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மாற்றம் இருக்குதா? திருமணம் சம்பந்தம் வரையமனம் குடும்பத்தில் உள்ளவர்கள் திருமணம் ஆகிற அமைப்பு இருக்குங்க சார். குடும்பத்தில் உள்ளவர்களும் திருமணம் நடக்கிற அமைப்பு இருக்குது. அதாவது குருபவன் 2ஆம் வீட்டை பாக்கிறதுல குடும்ப உறுப்பினர்கள் யாராவது திருமணம் நடக்கிற அமைப்பு இருக்கு. அதாவது கும்ப ராசிக்காரர்கள் இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக இவங்க விரயம் பண்ணுவாங்க. அந்த அமைப்பு இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கு சார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சுப விரயத்துக்கு கடன் ஆகலாம்ல? ஆகலாம் சார். சுப விரயத்துக்கு கடன் ஆகலாம். ஒரு கல்யாணம் பண்ணலாம், இல்ல ஒரு காது குத்து வைக்கலாம், ஏதோ ஒரு சுப விரயத்துக்கு கடனும் பண்ணலாம். கடனும் ஆகும். தொழிலுக்காகவும் விரயம் பண்ணுவாரு. அதை லிமிட்டா பண்ணு அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷம் விரயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே போல குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு அதனால மருத்துவ செலவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் போது மிகவும் கவனமாக மருத்துவமனைக்கு சென்று உடலை பராமரிச்சுக்கணுங்க. குடும்பத்தில் உள்ள வயதானவங்களுக்கு அவங்களுடைய உடல் நல்லா பாத்துக்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாங்க. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர்களை கவனிச்சுக்கணும்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூதாதை தாத்தா பாட்டி அப்பா அம்மா உடலுக்கு முடியாதவங்களை இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு ஆதரிக்கணும்னு ரொம்ப வேற ஏதாவது கும்பராசிக்கு நல்பலன்? கும்பராசிக்காரர் இந்த வருஷம் குரு பயிற்சி என்ன கோயிலுக்கு போனா நல்லதுங்க சார்? கும்பராசிக்காரர் பொதுவா ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர். அது மட்டும் இல்லாம கும்பராசிக்காரர் பொதுவா கோபுர கலசத்தை பார்த்து கும்பிட்டா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். திலகேஸ்வரர் கோயில் அதுவும் தேவிப்பட்டினம் மிகவும் சிறப்பான பலன். தேவிப்பட்டினம் திலகேஸ்வரர் ஐயா சொன்னது ரொம்ப நல்ல பலன் கும்பராசிக்காரங்க. அப்ப கும்பராசிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா சுப விரயமாகும், ஆனா ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. அவரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சுப விரயம் பண்ணுவார். நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுக்கும். அப்ப கும்ப ராசிக்காரர்கள் பொதுவா குடும்பஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். கும்பம் வைத்து ஒரு யாக பூஜைகள் செய்வதாக கூட அவர்களுக்கு பல பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையும். கும்ப கலசம் வச்சு வீட்டுல ஒரு பூஜை பண்ணலாம் சார். கும்ப பூஜை பண்ணலாம்னு சொல்ல வரீங்க சார். 12ஆம் இடம்ன்றது பெரிய ஸ்தானத்தினால நோய் நொடி நீங்கிறதுக்காக வீட்டுல ஒரு ஆயுஷ் ஹோமம் கும்ப கலசம் வச்சு பண்ணலாம். நல்லது, அதுவும் நல்லது. கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை